SS Music proudly presents Hip Hop Tamizhavin Thana Senda Kootam. Title sponsors Chera Home Junction. Sendu vaanga Cheraku vaanga. Powered by Mad Rabbit. Food partner Pallavaram Yamoidin. Refreshment partner Chennai Gulfi. அதாவது independent அப்படின்ற ஒரு வேர்டை அந்த ஒரு டெர்மினாலஜியை அப்படின்னா என்னன்னு எனக்கு சொன்னது ஹிப்ஹாப் தமிழா தான். அவருனால எங்களுக்கு தான் பெருமை. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய ஃபில்ம் மியூசிக்கில் நிறைய டேலண்ட்ஸை வந்து கண்டினியூஸாக வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய ஒன்லி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், என்னோட ஒன்லி ஃபைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஹிப்ஹாப் தமிழா மட்டும்தான். பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் இவர் பண்ணுறது அது நிஜமாவே நடக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு நாள் கோவிட் டைமில் என்னை வந்து கூப்பிட்டு இந்த கடைசி உலக போரோடைய கதையை சும்மா சொன்னார். இப்படி ஒரு என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட், இந்த கதையை சும்மா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்னோன்னே இதெல்லாம் எப்படி சாத்தியம், உலகம் வந்து கடைசி உலக போறன்றீங்க, குண்டு போடுறாங்கன்றீங்க, எப்படி இது பண்ண முடியும், யார் பண்ண போறாங்க அப்படின் போது நானே தான் பண்ண போறேன், நானே தான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னு சொன்னாரு. எனக்கு பிடிச்ச நிறைய பேரை கொண்டு வந்துட்டீங்க. கடைசியில் இவரெல்லாம் பிடிக்கவே முடியாது, பறந்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ இவரே பிடிச்சி கூட்டு வந்துட்டீங்க. பாடா பார்த்துக்கலாம், ஜெயிச்சிடலாங்கிற மோட்ல இருக்கு. ஸோ தேங்க்யூ. ஓகே, ஸோ SS Music வந்து இது ரொம்ப அன்போட பாசத்தோட உங்களுக்கு கொடுக்குறோம். இது என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே, ஸோ உங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு பெயர் புரட்சி நாயகன் ஹிப் ஹாப் தமிழா. எல்லாத்துலயும் பண்ற எல்லாத்துலயுமே புரட்சி இருக்குங்க. This is just அன்பு இருந்தா போதும். உங்களால் மட்டுமே உருவான நாங்கள். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திடலாம் வரம் தேவை. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும். நாம் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் பந்தமும் பேரு சொல்லும். இன்னும் ஒரே ஒரு சர்ப்ரைஸ். எனி கெஸ்? இல்லை, ஆக்சுவலி ஏன்னா இவர் பற்றி நீங்கள் ஆல்ரெடி இந்த இன்டர்வியூவில் பேசியிருப்பீங்க, இந்த பர்சனை மென்ஷன் பண்ணீங்க. இவர் வந்து இந்த நியூ டேலண்ட்ஸ்க்கு வந்து இன்னொரு பெரிய ரெகக்னிஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரிட்ஜாக இருப்பார். இஸ் அ கிரேட்டஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபேக்டர் இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இதில் நான் சொல்லுவேன். உங்களுடைய லைஃப்லேயும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு பர்சன், ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்திருக்காரு உங்களுக்கு கூட. எஸ், நம்ம ரொம்ப டிலே பண்ண வேணாம். திக் மியூசிக்ல இருந்து we have சந்தோஷ் அவர்கள். Let's give it up for சந்தோஷ் சார். நீங்க எங்க நீங்க எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒளியா இருந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஹிப்ஹாப் சாருக்கும் அப்படிதான், ஆதி சாருக்குமே அப்படிதான். ஃபியூ வேர்ட்ஸ்ல பாருங்களேன், இங்க எத்தனை ஒலி பக்கத்துல இருந்து எல்லாம் பத்திக்கலாம். நம்ம ஒரு பேப்பர் வச்சிங்கன்னா பத்திக்கும். இப்போதான் பார்த்த மாதிரி இருக்கு ஆதியை. 2011 நினைக்கிறேன் முதல்ல அவரை நான் மீட் பண்ணது. 2011 அப்படியே 14 வருஷம் இல்லையா ஓடுனதே தெரியல. அதாவது இண்டிபெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை அந்த ஒரு டெர்மினாலஜியை அப்படின்னா என்னன்னு எனக்கு சொன்னது ஹிப்ஹாப் தமிழா தான். எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க பாருங்க. அதாவது இவர் வராரு, அதாவது வெளியில, அதாவது மியூசியம் முருகு படத்துல வந்து நான் வந்து அவரை லான்ச் பண்ண எல்லாமே அவர் வந்து காமிச்சிருப்பாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரா வராரு, என்னை வந்து பார்க்குறாரு, எங்க பிளாட்ஃபார்மை இந்த மீடியமா அவர் சூப்பராக நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அவருனால எங்களுக்கு தான் பெருமை. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய ஃபில்ம் மியூசிக்கில் நிறைய டேலண்ட்ஸை வந்து கண்டினியூஸாக வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். பட் என்னுடைய ஒன்லி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், என்னோட ஒன்லி ஃபைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஹிப்ஹாப் தமிழா மட்டும்தான். அப்போது அவர் வந்து நான் ஃபில்ம் மியூசிக், அப்போ வந்து அதோடைய டெர்மினாலஜி வந்து நான் நான் ஃபில்ம் கண்டெம்பரரி இந்த மாதிரி நான் வந்து சொல்லிட்டு இருப்பேன். அப்போ பர்பிள் நோட் சொல்லிட்டு ஒரு லேபிள் இருந்தது, அதில் வந்து யோதாக்கான்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் லான்ச் பண்ணோம். இவரை பார்த்துட்டு இவருடைய சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது தமிழ் இந்த விஷயம்லாம் வந்து என்னை உண்மையாகவே ரொம்ப வந்து கவர் பண்ணிடுச்சு. பட் இதை மேனேஜ்மெண்ட்டில் எப்படி சொல்கிறது, இது எப்படியாச்சும் இதை சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம பண்ணணுமே அப்படின்னும் போது அவர் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா என்ன, இண்டிபெண்ட் மியூசிக்னு ஒன்று இருக்குது. அவங்க எப்படின்னா லேபிளோட சப்போர்ட்டே இல்லாமல் அவங்க தனியாக வந்து ஒரு தனி இசை கலைஞர்களாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு லெக்சர் எடுத்தார். சரி, ஓகே, அப்படின்னா லேபிளோட சப்போர்ட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது நம்ம கொலாபரேட் பண்ணுறது எப்படி, அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நான் கேட்கும் போது இல்லை, அது கரெக்டாக இருக்கும், நம்ம சேர்ந்து கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய மேனேஜ்மெண்ட்டில் கன்வின்ஸ் பண்ணி அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி தான் இந்த ஹிப்ஹாப் தமிழா. அதாவது இப்போ திங்க் இண்டின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த திங்க் இண்டின்ற அந்த பிராண்ட் அந்த நேமை வந்து சொன்னதே வந்து ஹிப்ஹாப் தமிழா தான். பாரோட் ட்ரீம் தான் அது.
திங்க் இண்டிபெண்டன்ட் அப்படின்ட்டு ஒரு இது எப்படி ஹிப்ஹாப் தமிழா லான்ச் ஆகிறோம் அந்த மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இந்த கோவிட் டைமில் அது யோசித்த விஷயம். நிறைய ஆர்டிஸ்ட்டை பண்ணணும், அது நான் பார்த்துக்கல, அது இன்னும் வேற ஒரு டீம் பார்த்துக்கிறாங்க. ஸோ திங்க் இண்டிபெண்டன்ட்ன்றது வந்து அது ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் அது வந்து ஷார்ட்டாக திங்க் இண்டின்னு வைங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை சூட்டி அந்த பிராண்டை லான்ச் பண்ணி கொடுத்ததும் எங்கள் ஹிப்ஹாப் தமிழா தான். 2011 அவரை பார்க்கும் போது அவர்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. அவருடைய வீரன் படத்துல அந்த ஒரு சூப்பர் பவர் வரும் இல்லைங்களா, அது உண்மையாவே நிஜமாவே அவருக்கு இருக்கு. இவருடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஓகேங்களா, இவரை நான் மீட் பண்றேன் அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து நான் பாரோ பண்ணிக்கிட்டு அதை நான் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். அது அப்போயிலிருந்து இப்போ வரைக்கும் எப்பயுமே அந்த எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கு, இதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி அவர் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ 2011 ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா பார்த்த ஹிப்ஹாப் தமிழா இன்னைக்கு டாக்டர் ஹிப்ஹாப் தமிழாவா வந்தது இதை விட ஒரு ப்ரௌட் மொமெண்ட். அதை நான் வந்து மாறு தட்டி சொல்லிப்பேன். so happy for you. வந்து அவர் லேபிளில் வந்து நான் ஆரம்பிக்கிறப்ப அவரும் லேபிள் ஃபீல் ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக அவர் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கார். பல ஆர்டிஸ்ட், பல மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷ் வந்து திங்க் மியூசிக் சந்தோஷ்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே ஏற்பட்ட இந்த நட்பு இன்னைக்கு இத்தனை வருடம் கழிஞ்சும் இசை எல்லாத்தையும் தாண்டி மிக நெருக்கமான நண்பர்களாக இருப்பதில் ஒரு சந்தோஷ் போன்ற ஒரு நண்பரை நான் பெற்றிருப்பதில் எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா என்றைக்குமே வந்து எல்லாத்தையும் தாண்டி நட்பு என்பது எல்லாருக்குமே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் நட்பு. ஸோ நட்பு எல்லாருக்குமே உந்துதலாக இருக்கும். அந்த வகையில் சந்தோஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பனாக இருப்பதில் எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ ஃபார் கமிங். இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இவர் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்து அப்படியே ஒவ்வொரு பாடல்களாக அப்போ பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹிப்ஹாப் தமிழர் ஆல்பம் வந்து திங்க் மியூசிக்கோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி பண்ணதுக்கப்புறம் அவரே ஓன் லேபிளில் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பாடல்கள் பாட ஆரம்பித்தார். ஐ திங்க் எதிர்நீச்சல், வணக்கம் சென்னை இதெல்லாம் பாட ஆரம்பித்தார். அப்போ ஒரு நாள் வந்து நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் ஏன் படத்துக்கு மியூசிக் இசையமைக்கக்கூடாது அப்படின்னு வந்து முடியவே முடியாதுன்னு சொன்னார். நான் என்றைக்குமே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக தான் இருப்பேன், எனக்கு சினிமா வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இல்லாதி பரவாயில்ல, நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டும் பண்ணுங்க. ஏன்னா அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் தான் வியாபாரம். இப்போ தான் ஸ்ட்ரீமிங் அது இதெல்லாம் இருக்குது. அப்போ வந்து ஃபிசிக்கல் சீரீஸ் மட்டும்தான் ஒரு ரெவென்யூவாக இருந்தது, ரெவென்யூ மாடியூலாக. பரவாயில்ல, நீங்கள் வந்து இது பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஆக்சுவல் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்று நேற்று நாளை ரவிக்குமாரோடைய அதுதான் அவருடைய முதல். அது ரொம்ப யோசிச்சாரு, இல்லை நான் பண்ணணுமா வேண்டாம். அது நான் அந்த டைரக்டரேட்டே சொன்னேன். அவர் சொன்னார் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆச்சே, அவர் இன்ட்ரெஸ்டடா பண்ணுவாரான்ட்டு. இல்லை இது கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கன்ட்டு. அப்படி தான் அந்த ரெண்டும் ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணாங்க. ஆனால் ஆம்பளை தான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஆரம்பித்த அந்த ஒரு ஜேர்னி. அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படியே கட் பண்ணால் அப்படியே படங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு நாள் கால் பண்ணி சந்தோஷ், நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன், மீசியம் முறுக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என்னது நானா? ஐயோ நான்லாம் நடிக்கலாம் வரல, நான் வந்து சந்தோஷமாக ஆர்டிஸ்டிங்களை லான்ச் பண்ணிட்டு இருக்க, இதே வந்து சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், ஏன்னா இது என் ரியல் லைஃப்பில் நடந்த கதையை நான் வந்து ஒரு சில பேர் வந்து ரியலாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ என் மேலே இருந்த ஒரு இதில் வந்து லவ்வில் அதை பண்ண வச்சாரு. சீரியஸாக சொல்கிறேன், அந்த ஒரு ரோல் பண்ணதும் சரி, இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் வந்து கரெக்டாக வந்து என்னை வந்து இது பண்ணி, அதாவது அதுக்கு முன்னாடிலாம் நிம்மதியாக வந்து நம்ம யார் என்ன எது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்போம். கேரளாவில் சபரிமலையிலலாம் வந்து கேட்டாங்க, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்படி பிசி முருகன்ற ஒரு படம் பண்ண போகிறேன், டைரக்ட் பண்ணுறாரு, ரிலீஸ் பண்ணுறாரு, ஹியூஜ் ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மூமெண்ட் வருது. என்ன இவர் ஏன் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் ஏன் பண்ணுறாரு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. பார்த்தா ஏன்னா ஒரு சில விஷயம் இவர் பண்ணுறது அது நிஜமாகவே நடக்குது. ஸோ ஜல்லிக்கட்டு சாங் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது வந்து ஒரு மொமெண்ட்டாக ஆகுது, எல்லாரும் பேசுகிறாங்க, இந்தியா அளவில் அது பேசப்படுது. இப்போது அதே மாதிரி ஒரு நாள் கோவிட் டைமில் என்னை வந்து கூப்பிட்டு இந்த கடைசி உலக போரோட கதையை சும்மா சொன்னார். இப்படி ஒரு என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட், இந்த கதையை சும்மா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்னோன்னே இதெல்லாம் எப்படி சாத்தியம், உலகம் வந்து கடைசி உலக போருன்றீங்க, குண்டு போடுறாங்கன்றீங்க, எப்படி இது பண்ண முடியும், யார் பண்ண போகிறாங்க அப்படின் போது நானே தான் பண்ண போகிறேன், நானே தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னார். இவ்வளோ பெரிய ஸ்கேல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இல்லை என்னால் பண்ண முடியும். அந்த எனர்ஜி, அந்த கான்ஃபிடென்ஸ், அது வந்து ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும்போது I'm so proud of you, hip hop Tamila. Oh my god, that was so great.
ஸோ பார்க்கறதுக்கு அந்த பாண்டிங் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதியோடைய லைஃப்ல இருந்த முக்கியமான எல்லா நபர்களையும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கூட்டிட்டு வந்துட்டோம். கூட்டிட்டு வர முடியாத ஒரு நபர் எல்இடியில் வெயிட் பண்றாங்க. ஸோ நம்ம ஏவி பார்த்துடலாமா? நீங்க மியூசிக் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆச்சு, இன்னும் நம்பவே முடியல. 20 years, wow, that's long. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கும்போது, ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா when it comes to you, வீட்டில் ஒருத்தனாக, இவருக்கு ஒரு தம்பியாக, என் பசங்க வந்து யாருக்கும் பயப்படுறாங்களோ இல்லையோ உங்களை பார்த்தோன்னே பயப்படுவாங்க. எது இருந்தாலும் ஆதினாகிட்ட மட்டும் சொல்லாதீங்க, அப்படி இருக்காங்க. அண்ட் லுக்கிங் அட் யுவர் ஜேர்னி இஸ் அமேசிங். உங்களுடைய அந்த பயணம் பார்க்கும்போது ஸோ பியூட்டிஃபுல். ஒவ்வொரு பாட்டு நீங்கள் வந்து பண்ணும்போது அதில் ஒரு கருத்து இருக்கும், அதில் ஒரு மெசேஜ் இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் தட் யூ ஜஸ்ட் கிவ் அ மெசேஜ், யூ ப்ரீச் வாட் யூ சே. And that's the best quality about you. It's so much of honor to know you and to understand you, to have you as part of a family. And இன்னைக்கு அங்கே இல்லை இருந்தாலும் அண்ணிங்கிறது முறையில் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன், உங்களுக்கு தெரியும் லண்டனில் இருக்கேன். ஆனால் I'm sending you tons and tons of love and loads of happiness. ஒரு ப்ரொடியூசராக உங்களை பார்க்கும்போது இன்னும் அதிகமாக பெருமையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதை பண்ணாலும் you will do it to the best of your ability. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். So sending you tons of love and lots of best wishes. God bless you. All the very best, Kanna. Thank you. கடைசி உலகப்போர் டீம் வாழ்த்துக்கள். அந்த உங்களோட டீசர், அந்த ட்ரெய்லராக அதை நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. ஸோ ஆதி ப்ரோக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதாவது வந்து தயாரிப்பாளராக வந்து நீங்கள் கிளம்புறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை வருட பழக்கம், அது வந்து நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் உலகத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன்ட்ட கொடுத்துருக்கீங்க ஒரு சீடியாக, அது அந்த படத்துலையுமே கூட வந்திருக்கோம், இது மாதிரி யார்ட்டையும் கொடுத்துறாதப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இன்பம் பூங்கும் வெண்ணிலான்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்டதுக்கப்புறம் இது மாதிரி வந்து என்னப்பா இதுமாரி ஒருத்தர் பண்ணுறா, அப்படியே என்ன இது அப்படின்னு தம்பி வந்து என்கிட்ட கேட்குறான்னா, இதுக்கு வந்து ரைட்ஸ் வந்து நான் சொன்னேன், தம்பி இது வந்து சோனிக்கிட்ட இருக்கும், இல்லை திங்கிக்கிட்ட இருக்கும், இல்லை இவங்ககிட்ட தான் இப்போ இருக்குது, இதெல்லாம் போய் கேட்டோன்னா நம்மகிட்ட அவ்வளோ காசு கேட்பாங்க ரைட்ஸுக்கு, இது நம்ம என்ன பண்ணுறது, ஆனால் என்னென்ன பண்ணுறது, நீயும் எதுவும் பண்ண முடியாது, நானும் எதுவும் பண்ண முடியாது, அதனால் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தோன்னா ஆம்பளை படத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தம்பி வந்து என்னுடைய மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ராரெட்டாக ப்ளூடூத்தாக அதை போட்டு ஏதோ அவர் தான் பண்ணி கொடுத்தாப்படி. ஸோ அதெல்லாம் ஒரு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு தயாரிப்பாளராக, நல்ல ஒரு நடிகராக, நல்ல ஒரு இயக்குனராக, நல்ல ஒரு பாடல் எழுதுறவராக, பாடல் கம்போஸ் பண்ணுறவராக, எல்லாத்துலேயுமே திகழதில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹாப்பி தட் ஐ எம் அசோசியேட்டட் வித் யூ. ஸோ ஜாலியாக இருங்க, நிறைய விஷயம் பண்ணுங்கள், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேரை வந்து உருவாக்குங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னா கடவுள் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய வரம். ஹோப் யூ டூ திஸ் இன் ஃப்யூச்சர் அண்ட் ஹெல்ப் மெனி மோர் பீப்புள். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு வரீங்க, இன்னும் நிறைய பேரை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ட்ரெய்லர் எப்படி வந்து சிறப்பாக வெற்றிகரமாக இருக்குதோ அதே மாதிரி படமும் சிறப்பாக மக்கள் மத்தியில் போகணும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாரும் அவங்களோட ஆதரவு தரணும் அப்படின்றத வந்து இந்த சமயத்தில் நான் வந்து கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். லவ் யூ ப்ரோ, டேக் கேர், பை பை. தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ரொம்ப நன்றி எஸ்எஸ் மியூசிக். எனக்கு பிடிச்ச நிறைய பேரை கொண்டு வந்துட்டீங்க. கடைசியில் இவரெல்லாம் பிடிக்கவே முடியாது, பறந்துக்கிட்டே இருப்பார். ஸோ இவரே பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டீங்க. தேங்க்யூ. என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் எடுத்து படத்தில் போட்டு இது அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டில் இருக்கப்ப உங்கள் எல்லாரையும் பார்த்தது எனக்கு பயங்கர எனர்ஜியாக இருக்குது. வாடா பார்த்துக்கலாம், ஜெயிச்சிடலாங்கிற மோடில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஐ லவ் யூ ஆல். லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் டேக்கிங் யுவர் டைம் அண்ட் கம்மிங் அண்ட் சீயிங் மீ. என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ், ஒரு இந்த பியூட்டிஃபுல் ஜேர்னியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு கேக் கட்டிங் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எஸ்எஸ் மியூசிக் வந்து இதை ரொம்ப அன்போட பாசத்தோட உங்களுக்கு கொடுக்குறோம். இது என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து இதை ரொம்ப ஒரு அன்பு ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு இதில் நாங்கள் கொடுக்குறோம். வித் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் வித் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு பெயர்
புரட்சி நாயகன் ஹிப் ஹாப் தமிழா. எல்லாத்துலயும் பண்ற எல்லாத்துலயுமே புரட்சி இருக்குங்க. This is just அன்பு இருந்தா போதும். Thank you, thanks a lot. கடைசி வரைக்கும் இந்த பதக்கங்கள் பட்டங்கள் இது என்றாம் தேவையில்லை, உங்கள் அன்பு மட்டும் போதும். பட் இருந்தாலும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. புரட்சி நாயகன் ஹிப் ஹாப் தமிழா ஆதி அண்ணே, உங்களால் மட்டுமே உருவான நாங்கள். நன்றி நன்றி நன்றி. So yeah, this is for our புரட்சி நாயகன் ஆதி. So let's celebrate this moment forever. Yes, புரட்சி நாயகன் ஆதி. தெய்வம் இல்லை, பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வீர்கள் நீர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம். Thank you so much for coming. Thank you for all the love and support. Thank you so much. இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் வரம் தேவை. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும். SS Music proudly presents Hip Hop Tamizhavin தானா சேர்ந்த கூட்டம். Title sponsors Chera Home Junction. சேர்ந்து வாங்க சேராக்கு வாங்க. Powered by Mad Rabbit. Food partner Pallavaram Yamoidi. Refreshment partner Chennai Gulfi.